உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சமீபத்தில் ஆரவல்லி மலைத்தொடர் தொடர்பாக மத்திய அரசு அமைத்த கமிட்டியின் அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் பழமையான புவியியல் அமைப்புகளில் ஒன்று. அது டெல்லியிலிருந்து ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத் வரை 37 மாவட்டங்களில் பறந்து விரிந்து இருக்கின்றது. இந்தியாவில் மிகப்பெரிய பளிங்கு படிவுகளை கொண்டுள்ள பாறைகளால் ஆனது இந்த மலைத்தொடர். பனாஸ், லூனி, சபர்மதி ஆகிய ஆறுகள் ஆரவல்லியில் பிறக்கின்றன. ஆரவல்லி உலகின் மிக பழமையான டெக்டானிக் மலைகளில் ஒன்றாகும். 200 கோடி ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பாறைகளை கொண்டுள்ள மலைத்தொடர். இதன் பழமை, இதில் வாழும் பல்வேறு உயிரினங்கள், தார் பாலைவனம் விரிவடையாமல் தடுப்பது, நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருப்பது போன்ற காரணங்களுக்காக இந்த மலைத்தொடர் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டவிரோதமாக நடத்தப்படும் மைனிங்கிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தலைமையில் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தை சேர்ந்த வனத்துறை செயலர்கள், இந்திய வன ஆய்வு, மத்திய அதிகாரமளிக்கப்பட்ட குழு மற்றும் இந்திய புவியியல் ஆய்வு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு ஓர் அறிக்கையை தாக்கல் செய்தது. அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. அதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மூலம் அமைக்கப்பட்ட குழு மாநில அரசுகளுடன் விரிவான ஆலோசனையை நடத்தியது. அதில் ஆரவல்லியில் மைனிங்கை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையாக நிறுவப்பட்ட வரையறை ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டுமே உள்ளது என தெரிய வந்தது. இது நிலத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்தில் உள்ள அனைத்து நிலப்பரப்புகளையும் மலைகளாக அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் மலைகள் மற்றும் அதன் துணை சரிவுகள் மைனிங் பணிகளை தடை செய்தது. ஆரவல்லி மலைத்தொடரில் 10% மலைகள்தான் 100 மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயரம் இருக்கும். அவை மட்டும் ஆரவல்லி மலைத்தொடராக அங்கீகரிக்கப்பட்டால் 90% மலைத்தொடர் மைனிங் பணிகளுக்கு, ரியல் எஸ்டேட் பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என்பது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்ப்பவர்களின் வாதமாக இருக்கின்றது. ஆனால் மத்திய அரசும் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் பூபேந்திர யாதவும் இது குறித்து அறிக்கையும் விளக்கமும் கொடுத்துள்ளனர். அதில் 100 மீட்டர் என்பது உச்சியில் இருந்து நிலம் வரை செங்குத்தாக எடுக்கப்படும் அளவு அல்ல. மலை அதன் சுற்றளவில், அதாவது மலையை சுற்றியுள்ள நிலப்பரப்பில் இருந்து மலை உச்சி வரை, சில மலைகள் பூமிக்கு கீழும் இருந்தால் அதிலிருந்து மலை உச்சி வரை 100 மீட்டர் உயரம் இருக்கும் மலைகள் அனைத்தும் ஆரவல்லி மலைத்தொடராக அங்கீகரிக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் 100 மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட உயரமுள்ள 2 மலைகளுக்கு இடையே உள்ள தூரம் 500 மீட்டருக்குள் இருந்தால் அந்த 500 மீட்டர் மண்டலத்திற்குள் இருக்கும் அனைத்து நிலப்பரப்புகளும் அவற்றின் உயரம் மற்றும் சரிவுகளை பொருட்படுத்தாமல் அதில் மைனிங் செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கின்றது. எனவே 100 மீட்டர் உயரத்திற்கு குறைவான அனைத்து நிலப்பரப்புகளிலும் மைனிங் அனுமதிக்கப்படுகிறது என்ற முடிவு தவறானது. இந்த புதிய வரையறைக்குள் ஆரவல்லியின் 90% பாதுகாக்கப்பட்ட அல்லது மைனிங் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் வந்துவிடும். இந்த அறிக்கை முன்பு ராஜஸ்தான் மாநிலம் மட்டும் பின்பற்றிய வரையறையை விட சிறந்த, தெளிவான அறிக்கை என்று மத்திய அரசு கருதுகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான பயன்பாட்டை செயல்படுத்துதல், மலையின் அடிப்பகுதி வரை முழு நிலப்பரப்பின் பாதுகாப்பை உறுதி செய்தல், தெளிவான புறநிலை மற்றும் அறிவியல் பூர்வமாக வலுவான அளவுகோல் ஆகியவற்றை உறுதி செய்து இருக்கின்றது. ராஜஸ்தானின் வரையறையில் இல்லாத 2 மலைத்தொடருக்குள் இருக்கும் 500 மீட்டருக்குள் உள்ள நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்துள்ளது. எந்த ஒரு மைனிங் நடவடிக்கை நடப்பதற்கு முன்பு ஆரவல்லி மலைகள் மற்றும் தொடர்களை சர்வே ஆஃப் இந்தியா வரைபடங்களில் கட்டாயமாக குறிப்பது, மைனிங் தடை செய்யப்பட்ட பகுதிகளை தெளிவாக அடையாளம் காணுதல், மைனிங் செய்வதற்கான விரிவான வழிகாட்டுதல் மற்றும் சட்டவிரோத மைனிங்கை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் இந்த அறிக்கையில் உள்ளன.
ஆரவல்லி மலை அல்லது மலைத்தொடராக கருதப்படும் பகுதிகளை தெளிவாக கண்டறிவதன் மூலம் அனைத்து முக்கியமான நிலப்பரப்புகள், சரிவுகள் அனைத்தும் சட்டப்பூர்வ பாதுகாப்பின் கீழ் இருப்பதை உறுதி செய்து அதன் மூலம் சுற்றுச்சூழல் சீரழிவதை தடுக்கும். இது மண் நிலத்தன்மை, நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் தாவர பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறது. 500 மீட்டர் அருகாமையில் உள்ள மலைகள் ஆரவல்லி மலைத்தொடர்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இது பள்ளத்தாக்குகள், இடைப்பட்ட சரிவுகள் மற்றும் முக்கிய சிகரங்களுக்கு இடையிலான சிறிய குன்றுகளும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. சுற்றுச்சூழல் ரீதியாக இது வாழ்விடங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறது. ஆரவல்லி மொத்தம் 1,47,000 சதுர கிலோமீட்டர் உள்ள நிலப்பரப்பு. அதில் 2% அதாவது 217 சதுர கிலோமீட்டர் உள்ள நிலப்பரப்பில்தான் மைனிங் செய்ய முடியும். அதுவும் விரிவான திட்டம் மற்றும் ICFR உத்தரவு பெற்ற பிறகே மைனிங் செய்ய முடியும். டெல்லியில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் எப்பொழுதும் மைனிங் நடைபெறாது. இந்த அரசாங்கம் கிரீன் ஆரவல்லி மூவ்மெண்ட்டை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இதுவரை ஆரவல்லி தொடர்பாக வந்த அனைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் ஆரவல்லி மலைக்கு சாதகமாகவே வந்துள்ளன. 1992 ஆரவல்லி பகுதியில் உள்ள அனைத்து மைனிங் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளும் மத்திய அரசின் ஒப்புதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பு வந்தது. 1996 மத்திய மற்றும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் அனுமதியின்றி பட்கல் ஏரியின் 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மைனிங் குத்தகை புதுப்பித்தல் தடை செய்யப்பட்ட தீர்ப்பு வந்தது. 2009 சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஆரவல்லி மலைகள் முழுவதும் சுரங்கத்தடை மீண்டும் அமலுக்கு வருகிறது என்ற தீர்ப்பு வந்தது. 2018 ஆரவல்லி வனப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வளாகமான காண்ட் என்க்ளேவ் முழுவதுமாக இடிக்க உத்தரவிட்டது. எனவே சமூக வலைத்தளங்களிலும் சிலர் கூறும் பொய்யான தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசும் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் பூபேந்திர யாதவும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.